மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அன்பானவர்களே, வடசென்னையில் ஹைகோர்ட் எதிரில் YMCA வளாகத்தில் ஜனவரி 26 முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, முழுமனதோடு, ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஏதாவது ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரன்பு மிக்க பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேசம் இன்றைக்கு குடியரசு தினத்தை உற்சாகமாக கொண்டாடுகிறது. நாம் ஒரு குடியரசாக, மக்களால் அமைந்த அரசாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் சங்கீதம் 119 18வது வசனத்தை உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். உமது வேதத்தில் உள்ள
அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நாம் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கும்போது கண்களை கசக்கி கொண்டு முதல் பார்வையை பார்க்கிறோம். குழந்தைகள் கண்களை கசக்கி இருட்டாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். நம்முடைய பார்வையை சரி பண்ணும்படி முயற்சிப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய பார்வையை கூர்மைப்படுத்துவதென்றால் என்ன என்று நமக்கு தெரியும். இருளில் சிறிய பொருளை கொஞ்சம் வெளிச்சத்தில் தேடுகிற அனுபவம் நமக்கு உண்டு. கண்களை திறந்தருளும் என்று சொன்னால் அது கண்கள் மூடப்பட்டிருக்கிற ஒரு நிலையை காட்டுகிறது. கண்களை திறந்தருளும் என்று சொல்லும்போது நம்முடைய கண்களுக்கு நாம் கட்டளையிட வேண்டும். மனதால் நம்முடைய மூளையின் வழியாக நாம் சொல்லும்போது கண்கள் மேல் உள்ள இறப்பைகள் திறக்கிறது. The eyelids are open. அப்பொழுது கண்கள் வெளிச்சத்தில் எல்லா பொருளையும் காணுகிறது. கண்களை திறந்தருளும் என்ற அந்த இடத்துல யார் இருக்கிறார்கள் அப்படின்னா, கண்களை உடைய மனிதன் இருக்கிறான். நீயும் நானும் இருக்கிறோம். கண்களை மூடிக்கொண்டு நாம் கண்களை திறந்தருளும் அல்லது கண்களை திறக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியாது. நம்முடைய கைக்குள்ள நம்முடைய சக்தியாக, நம்முடைய உடலுக்குள்ள நம்முடைய பலனாக கண்களை திறக்கும் ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்களை திறப்பதற்கு எல்லாவற்றுக்கும் முயற்சி செய்கிற மனிதன் சில விஷயங்களுக்கு கண்களை திறக்க முடியாமல் போகிறான். எல்லாவற்றையும் உற்று பார்க்கிற மனிதன் சிலவற்றை உற்று பார்க்க மறுக்கிறான். அவர்களுடைய கண்களுக்கு தேவன் காண்பிக்கிறவைகள் காணாமல் போய்விடும். நம்முடைய கண்களை திறக்கும் அதிகாரம் நமக்கு இருந்தாலும், சக்தி நமக்கு இருந்தாலும், திறமை நமக்கு இருந்தாலும், கண்களை திறக்கக்கூடாத ஒரு சூழல் நமக்கு வந்துவிடும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு கவனியுங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான். இந்த இடத்துல கண்கள் திறக்க முடியாமல் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குருட்டாட்டத்தை நீங்களும் செய்யவில்லை, நானும் செய்யவில்லை. பிசாசானவன் செய்திருக்கிறான். எதை பார்க்க முடியாமல் செய்து விட்டான்? கல்வாரி மலையில் தேவ அன்பு வழிந்தோடும் அந்த காட்சியை, அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நம்முடைய கண்களை அவன் குருடாக்கினான். எதை பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை பார்க்க முடியாமல் நம்முடைய கண்களை குருடாக்கினான். இந்த இடத்துல கூடுதலாக ஒரு வார்த்தையை கவனித்தோம். அது என்னன்னா, மனக்கண்கள். முகத்தில் உள்ள கண்கள் இந்த உலகத்தை பார்க்கிறது. மனக்கண்கள் தேவனுடைய மகிமையை காண்கிறது, தேவனுடைய அன்பை காண்கிறது. இந்த காலையில் தேவ சமூகத்தில் மண்டியிட்டு தொழுது கொள்கிற நீங்களும் நானும் இந்த ஜெபத்தை நாமும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா விண்ணப்பிக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளாகிய நாம் பலவிதமான வார்த்தைகளை கொண்டு ஜெபம் பண்ணினாலும் மறக்காமல் நம்முடைய இருதயம் குருடாய் போகாதபடிக்கு தேவ சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயங்களிலே தோன்ற பண்ணும் பொருட்டு என் கண்களை திறந்தருளும் என்பது ஒரு மாபெரும் ஜெபமாக இருக்கிறது. Let us have a great prayer. Lord, open my eyes. என் கண்களை திறந்தருளும் என்று நாம் ஜெபிக்கலாம். சகோதரர்களே, தேவன் ஆவியாக இருக்கிறார்.
அவரை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அவரை கண்டிருக்கிறார். 1 யோவான் 4 அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கிறோம், தேவனை ஒருவனும் கண்டதில்லை. அப்படினால் பைபிள் சட்டப்படி நோ மேன் எவர் சீன் காட். அப்படியானால் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்வதற்கு முன்பாக அல்லது பாவம் செய்ததற்கு பின்பாக தேவனை கண்டார்களா? இல்லை. தேவனை அவர்களுடைய வார்த்தையை தான் கேட்டாங்க. அவர்களால் தேவனை காண முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4 அதிகாரம் 24வது வசனம். God is a spirit. That's his personality. Flesh and blood cannot see God. மாம்சமும் இரத்தமும் தேவனை காண முடியாது. இந்த அடிப்படை சத்தியத்தை விட்டு திருச்சபையானது பல பிரிவுகளாக பிரிந்து போன போது ஒரு சில மக்கள் தேவனை நான் பார்த்தேன், அந்த மூலையிலே தென்பட்டார், அந்த வானத்திலே தென்பட்டார், என் படுக்கையில் வந்து உட்கார்ந்தார் என்றெல்லாம் சொல்கிறவர்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். அடிப்படையில் தேவனை நாம் கண்களால் காண முடியாது. அவரை மனதால் நாம் தரிசிக்க முடியும். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வசனம் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த கருத்துக்கு எதிரடியாக இருக்கிறதா? இஸ் இட் எ கான்ட்ரடிக்ஷன்? சகோதரர்களே, இயேசு என்ன சொல்லுகிறார்? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் யாருடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் யாருடைய இருதயத்திலே தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய இருதயம் மட்டுமே சுத்தமாக இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. 22வது வசனம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இந்த வசன பகுதியில் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தின் வழியாக விசுவாசிகளாகிய மக்கள் தேவனிடத்தில் பரிசுத்த திரையை விலக்கி கொண்டு சேரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இருதயம் தேவனை தரிசிக்கும் இருதயமாக மாறுகிறது. தமிழில் பார்ப்பது தரிசிப்பது 2 வித்தியாசமான வார்த்தைகள். பார்ப்பது என்பது முகத்தின் கண்களால் பார்ப்பது, தரிசிப்பது என்பது மனதின் கண்களால் இருதயத்தினாலே பார்ப்பது. இருதயத்தில் பார்ப்பதை தமிழில் தரிசிப்பது, ஆங்கிலத்தில் விஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது மனதால் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. ஏனென்றால் சரீரத்தில் பூமியில் முகத்தில் உள்ள கண்கள் வழியாக தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, காணவும் முடியாது. அப்படியானால் இயேசு என்ன சொல்கிறார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை பார்ப்பார்கள் என்று சொல்லவில்லை, தரிசிப்பார்கள் என்று சொல்கிறார். எப்படி உங்களால் தரிசிக்க முடியும்? ஏனென்றால் உங்கள் இருதயத்தில் பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே சுத்த ஜலத்தினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். ஜெபமாகிய திரையின் வழியாக அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறீர்கள். பிரதான ஆசாரியராக கிறிஸ்து தாமே உங்களுக்கு வழியாக இருக்கிறார்.
ஆகவே தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சங்கீதம் 119 18வது வசனத்தில் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் காணும்படி என் கண்களை திறந்தருளும். ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய சாட்சிகளும் நமக்கு நிறைவாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும், கவனிங்கள், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இந்த வசனத்தில் நம்மை ரட்சிக்கும்படி தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பரிசுத்தாவினுடைய பலத்த சாட்சிகளையும் இந்த பைபிளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். You can see wonders, miracles and great things of the Holy Spirit. இவைகள் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். ஆகவே தாவீது என்ன கேட்கிறார்? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். அன்பு சகோதரர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போலிருந்து தன் காலத்திலே கனிகளை தந்து இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். சகோதரர்களே, 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த 2 உதாரணங்களில் தேவன் செய்த அற்புதங்களை காணும்படி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். எண்ணாகமும் 22வது அதிகாரம் 30-31 வசனங்களை பாருங்கள். கழுதை பீலேயாமை நோக்கி, நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாயிலும் நான் செய்ததுண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கைகளில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். இந்த சம்பவம் கர்த்தருக்கு எதிரடியாக ஒரு தீர்க்கதரிசி பீலேயாம் கூலிக்காக ஒரு அரசனுக்கு தேவ வார்த்தை சொல்லும்படி போனான். அப்படி அவன் போகும்போது கர்த்தர் அதை தடை செய்கிறார். தேவதூதன் உருவின பட்டயத்தோடு எதிரில் நிற்கிறார். பீலேயாமுக்கு அவனுடைய கண்களுக்கு இது தெரியல. அவன் உட்கார்ந்திருந்த அந்த கோவில் கழுதை போகாமல் மக்காறு செய்தது. அவன் இறங்கி தடியினாலே அதை ஓங்கி ஓங்கி அடிக்கிறான். ஆனால் அது படுத்து கொண்டது. ஓங்கி அடித்ததுனால கர்த்தர் அந்த கழுதையின் வாயின் கட்டை அவிழ்த்தார். அப்பொழுது கழுதை பீலேயாம் பேசின எபிரேய மொழியில் இந்த கருத்தை சொன்னது. ஐயா, நான் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள கழுதை அல்லவா? நான் எப்பொழுதாவது இப்படி செய்திருக்கிறேன்னா நீங்கள் ஏன் அதை உணரவில்லை என்பது போல பேசியது. இந்த கருத்து அப்படியே புதிய ஏற்பாட்டில் பேதுரு அப்போஸ்தலர் நினைவு கூறுகிறார். அன்பு சகோதரர்களே, அப்பொழுது தான் பீலேயாமுக்கு எதிரில் உருவின பட்டயத்தோடு அங்கே தேவதூதன் நிற்பதையும், அதாவது பீலேயாம் தான் போவது தவறு என்பதை, அவன் கீழ்ப்படியாமல் நடக்கிறான் என்பதை, தேவன் தடுக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த இடத்துல கழுதைக்கு தேவதூதனை காணும் கிருபையை தேவன் கொடுத்தார். இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். ஆனால் தேவனை பார்க்கவில்லை, தேவதூதனை அவர்கள் கண்டார்கள். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனம், பக்கம் 473.
தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயா, என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் இரதங்களும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அதாவது இதுவும் ஒரு அற்புதமான ஒரு செய்தி. எலிசாவின் காலத்தில் நடந்தது. எலிசாவினுடைய வேலைக்காரனுக்கு உயிர் போகக்கூடிய ஒரு கட்டம். எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனையும் பெரிய இராணுவம் சூழ்ந்து கொண்டது. அவர்களை கொல்லும்படியாக இராணுவம் வந்துவிட்டது. ஐயோ, நாம் என்ன செய்வோம், மதமானோம் என்று அவன் கதறும் பொழுது எலிசா ஒரு ஜெபம் பண்ணினார். அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் என்று கேட்டார். வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது எலிசாவையும் அவனையும் சுற்றி தேவனுடைய இரதங்களும் அக்னிமயமான தூதர்களும் வல்லமைகளும் சுற்றி இருக்கிறதை கண்டான். அப்பொழுது அந்த வேலைக்காரன் சொன்னான், அவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னான். இந்த இடத்திலும் கூட எலிசாவும் அல்லது வேலைக்காரனும் தேவனை பார்க்கவில்லை, தேவனுடைய வல்லமையை கண்டார்கள், தரிசித்தார்கள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 49வது வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து அவரிடத்திலே வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். கவனித்தீர்களா? இங்கே பர்த்திமேயு என்ற பிறவி குருடன் இயேசுவிடத்தில் வந்தபோது இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். அவனுடைய கண்கள் அந்த நொடியே திறக்கப்பட்டது. அவன் பார்வை அடைந்தவனாக இயேசுவையும் அவரோடு இந்த சீஷர்களையும் கண்டான். பின்னாலே இயேசுவுக்கு சீஷனாக புறப்பட்டு போனான். இன்றைக்கு ஒரு 3 உதாரணங்களை உங்களுக்கு காண்பித்தேன். இந்த 3 இடங்களிலும் தேவன் என்று சொல்லக்கூடிய பிதாவை நேரடியாக கண்களில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனை காண்பிக்கிறார், காட்டுகிறார் என்று நமக்கு தெரிகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பிலிப்பு என்ற அப்போஸ்தலர், நான் பிதாவை காண விரும்புகிறேன் என்று கேட்ட பொழுது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய செயல் மூலமாக, அவருடைய அன்பின் மூலமாக, அவருடைய தியாகத்தின் மூலமாக, அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக, அடக்கத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். கர்த்தாவே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். அன்பு சகோதரர்களே, ஒரு பெரிய ஃபுட்பால் உலக கோப்பை பந்தயம் நடந்தது. உலகமே அதை தொலைக்காட்சிகளில் பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு இரவில் நடந்த ஆட்டம். பேரான ஒளி அங்கே ஏற்றப்பட்டிருந்தது. அந்த ஸ்டேடியத்தில் அவ்வளோ வெளிச்சத்தின் மத்தியில் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோ ஒளி போட்டிருந்தது. ஆனால் யாரோ ஒரு எதிரி நாடு என்னமோ செய்து பிளாக் அவுட், முழுக்க கரண்ட் போயிடுச்சு, மொத்தமாக இருளாயிடுச்சு. ஒரே கூச்சல் குழப்பம், யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் ஒரு சில நொடிகள் தான். பிறகு வெளிச்சம் வந்தது. சகோதரர்களே, இந்த கண்களுக்கு கண்கள் நன்றாக இருந்தாலும் வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும்.
இதே கண்கள் இருளிலே போனால் நமக்கு கண்ணு தெரியாது. என் அன்பு சகோதரர்களே, கண்கள் இருந்தால் மட்டும் பார்வை வந்து விட்டது என்று பொருள் இல்லை. வெளிச்சம் இருந்தால்தான் பார்வையை நீங்கள் உணர முடியும். ஆகவே தான் கண்களை திறந்தருளும் என்று சொல்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று கவனிங்கள். நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதாவது அந்த பெரிய ஸ்டேடியத்தில் உலக கோப்பை கால்பந்தாட்டம் நடந்தபோது வெளிச்சம் போனது, இருள வந்தது. பிறகு பெரும் வெளிச்சம் உடனே திரும்பியது, லைட் ஆன் ஆயிடுச்சு. அப்பொழுது எல்லாருடைய கண்களும் எங்கே இருக்கிறோம், எதை பார்க்கிறோம் என்று விளங்கியது. இங்கே என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் let God bring you a flood of light. சாதாரண சின்ன ஒரு திரி விளக்கல்ல, பிரகாசமான மனக்கண்களாகிய வெளிச்சத்தை உங்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று நாம் கேட்பது இந்த வாரத்துக்குரிய பக்தியும் வல்லமையும் மகிழ்ச்சியும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த தகப்பனே, பிசாசானவன் எங்களுடைய மனக்கண்களை குருடாக்கினான். இயேசுவின் இரத்தத்தால் எங்கள் பார்வைகள் சீரானது. நாங்கள் உம்மை தரிசிக்கிறவர்களாக மாறினோம். பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும். உமது ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் நம்மோடு கூட சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே,
உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்பிக்கிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.